பயப்படாங்க. கொஞ்சம் பாயிண்ட் கெவியா வந்து விழுது. நம்ம பேசுவோமா இல்லை லைட் ஆஃப் பண்ணி குந்தராப்புல பின்னாடி போயிடுவோமா? இதை பற்றி பயப்படாங்க. அவ்வளோதான் சார். உண்மையிலே எல்லா தலைமுறைகளும் ரசிக்கிறீங்க. அந்த தலைமுறை இருக்கிறீங்க, இந்த கால யங் ஜெனரேஷன் இருக்கிறீங்க. 80s கிட்ஸ் மட்டும் ஒரு கைத்தட்ட கொடுங்க பார்க்கலாம். ஹரிஷ் சார் இருக்கீங்க, சூப்பர் சார். ஹரிஷ் சார் எல்லாத்துக்கும் கை விசாரிக்கீங்க. 80 சூப்பர், 90 சூப்பரிங்க. ஹலோ, அவர் யூத்துங்க. 90s நைட் கூட கை கொடுக்குறாரு அவர். 90s கிட்ஸ் மட்டும் ஒரு கைத்தட்ட கொடுங்க பார்க்கலாம். 2K கிட்ஸ் ஒரு கைத்தட்ட கொடுங்க பார்க்கலாம். ரைட். இந்த 3 தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதுதாங்க 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ். இருக்குங்களா? அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க 90s. மஜாவா வந்துடுவோம் 2K கிட்ஸ் நாங்க, ஸ்டைல்ல போட்டி போட்டுக்கலாம் வாங்க. 90s கிட்ஸ் நாங்க ரொம்ப நல்ல பசங்க தாங்க, மொரட்டு சிங்கிளா வாழ்ந்துடுவோம் நாங்க. நாங்க சிம்பு ஸ்டைலுமா, நாங்க டிஆர் ஸ்டைலுமா, நாங்க பப்ஜி ஸ்கூட்டரு, நாங்க பவர் ரேஞ்சரு, நாங்க சக்திமானுங்க, நாங்க எப்போவும் பீட்டரு. சார், 3 தலைமுறை குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கணவனுக்கு சத்தியமா ஒருபோதும் கிடையாது. உண்மையிலேயே பெண் என்ற ஒரு மனைவிங்கிற ஒரு தெய்வம் சார்.